சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ வாரணாம்பிகையுடன் தொண்டீஸ்வரர் மங்களாம்பிகையுடன் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி சக்தி விநாயகர் அம்மையப்பெரும் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி நாயன்மார்களை வணங்கி தேவாரத்தை வணங்கி திருஞான திருநாவுக்கரசர் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை பதிகை எண் 34 தலம் திருமறைக்காடு. 2வது மந்திரத்துக்கு பொருள் சொல்லணுமா? என்ன எழுதியிருக்கிறோம்? நீரை தம்மாட்டு கொள்கின்ற அலைகள் கரையை நோக்கும் போதும் திருமுறைக்காடு அப்படின்னு சொல்கிறார். தன் முழு வலிமையும் பயன்படுத்தி முந்திக் கொண்டு கோபத்தோடு கையிலை யார் எடுத்தா? ராவணன் எடுத்தான். இந்த பதிகம் முழுவதும் யாரையே பேசுது? பதிகம் முழுவதும் ராவணனையே பேசுகிறது. அந்த ராவணனை சிரித்தபடியே கால் விரலை ஊன்றி இறைவன் நசுக்கினார். சிரித்தபடியே நசுக்கினார்னா என்ன பொருள்னா, இறைவனுக்கு அந்த செயல் எளிதாக இருந்ததுன்னு அர்த்தம். முப்புறம் இருக்கும்போது என்ன செஞ்சார்? அதே தான், அது இறைவனுக்கு அந்த செயல் அரிதாக இல்லாமல் எளிதாக இருந்தது. எளிதாக செய்தார். பிறைசூடிய எம் தலைவராய் இறைவன் பிறைசூடியது அவருடைய கருணை. பிறைசூட ஆற்றல் வேண்டாம், என்ன போதும்? கெட்டவனை காப்பாற்றுறதுக்கு என்ன போதும்? கருணை. கங்கையை தாங்கியது பேராற்றல். எலும்பு பாம்பு ஆமையோடு இவற்றை இறைவன் அணிந்திருக்கிறார். எலும்பு பாம்பு ஆமையோடு இவைகளெல்லாம் இறைவன் முதல்வன் என்பதை காட்டுவது. அயன்மாலுடைய எலும்பு மண்டையோடு தான் அணிகிறாரு, அதனால் முதல்வன் என்று காட்டுகிறது. பாம்பு அணிந்த வரலாறு. ஆமையோடு மால் ஆமையாக வரும்போது அவருக்கு செருக்கு வருது, அப்போ ஆமை ஓட்டை எடுத்து அணிகிறார். அதனால் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிவன் ஒருவனே பரத்துவம் உடையவன், முதல்வன். மற்ற எல்லாருமே யாரு தான்? மற்ற எல்லாருமே உயிர்கள் தான் அப்படிங்கிறத சொல்கிறது. இதையெல்லாம் அணிந்தாலும் சிவபெருமான் அழகாக இருக்கிறார். நாம் அழகானதை அணிந்தாலும் அழகாகிறது இல்லை. ஓவர் மேக்கப்பு அசிங்கமாகிடும். ஆனால் சிவபெருமான் ஒரு மேக்கப்பும் பண்ணலை, மேக்கப்புக்கு எதிர்மறையாக போகிறாரு. எதெல்லாம் அழகை தராதோ அதை அணிதார், அழகாக இருக்கிறார். காரணம் எது அவருடைய அழகு? அவருடைய அருள் அழகு. ஞானசம்பந்தருக்கு அலங்காரம் செய்யும்போது பெரிய புராணத்தில் அவருக்கு திருநீரே போதுமானதுன்னு நினச்சாங்களா? ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தாராம். எதே போதுமானது? திருநீரை பூசுதலே போதும்னு செய்தார்கள்னு சேக்கிழார் எழுதுவார். அந்த மந்திரத்தை படித்து பார்த்துட்டிங்களா? முக்கிமுன் வெகுண்டெடுத்த முடியுடைய அறக்கருது கோனை நக்கிருந்தோன்றி சென்னி நான்மதி வைத்த எந்தை அக்கர ஆமை பூண்ட அழகனார் கருத்தினாலே தெற்கு நீர் திரைகள் மோதும் திருமறை காடனாரே. அடுத்த மந்திரம் படிங்க, அதே மாதிரி ஒரே நடையில். மிக பெரும் துலாவமிக்க ஒரு தேர்கடாவி அகப்படுத்தென்று தானும் ஆண்மையான் மிக்க அரக்கன் உலகத்தெடுத்தான்மலையை ஆண்மறை காடனாரே. காடுதானேன்னு இருக்குது. காடுதானேங்கிறதுக்கு இது கரெக்டாக இது பிரிக்காமல் அப்படியே மூலம் அவர் எழுதின மாதிரியே அப்படியே போட்டிருக்காங்க. எழுதுங்க. மிகப்பெரிய உருவமுடையவனாய் எங்கும் திரிபவனாக ராவணன் இருந்தான். தேரோட்டி
நாம் செல்லும் வழியில் கையிலே இருக்கிறது செல்ல முடியாதுன்னா, அதற்கு தேரோட்டியை யார் அதட்டுறா? ராவணன் அதட்டுகிறான். தேரோட்டியை ராவணன் அதட்டுகிறான். மலையை கடந்து நீ போன்னு சொல்கிறான், நிர்பந்தம் செய்கிறான். ஆனால் தேர் இயங்கவில்லை. அதனால் இவன் கோபத்தில் அதுக்கு பிறகு தான் எதை எடுக்கிறான்? மலையை எடுக்கிறான். புத்தியை பாரு, தேரை எடுப்பாங்களா மலையை எடுப்பாங்களா? தேரை வேறு பக்கம் திருப்பிட்டு போகும். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? மலையை எடுக்கிறான். சாமி இருக்கிற மலைன்னு கூட பார்க்காம மலையை எடுக்கிறான். அந்த இடத்துலையே சிவபெருமான் சிரித்தார், நசுக்குனார். இந்த சிரிப்புங்கிறது நம்முடைய இதில் வரும். ஐங்கலப்பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டுன்னு சிவஞான முனிவர் எழுதுவார், மாபாடியத்தில் எழுதுவார். ஐங்கலப்பாரம் சுமத்தல் சாத்தனுக்கு விளையாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப இப்போ நம்ம இந்த லாரியில் லோடு ஏற்றுறவங்கள பார்த்திங்கன்னா கலாசுக்காரங்க சாதாரணமாக மூட்டை தூக்கி மேலே வீசுவாங்க. ஆனால் நமக்கு அது பயங்கர வெயிட்டாக இருக்கும். சிவபெருமானுக்கு இது சாதாரணம் அப்படின்னு அர்த்தம். எதையும் எளிதில் செய்பவர்னு அர்த்தம். பிறகு அந்த சிரிப்புக்கு என்னென்ன பொருள் உண்டோ எல்லாம் எடுக்கலாம். என்னுடைய பக்தனாக இருந்து என்கிட்டயே வர வாங்கிட்டு நான் இருக்கிற மலையே தூக்குறா, அப்படி என்னென்ன பொருள்லாம் நம்மளால் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லலாம். என்கிட்டயே வர வாங்கிட்டு நான் இருக்கிற மலையே தூக்குவியா, அப்படி ரெண்டாவது பொருள் சொல்லலாம். பிறகு அவர் முப்புறத்தை இருக்கும்போது என்ன தான் பண்ணார்? சிரித்தார். அப்போ அந்த சிரிப்புக்குள்ளே கொஞ்சம் கோபம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே? கோபத்தில் என்ன வரும்? ஒரு சிரிப்பு வரும். வில்லன்களெல்லாம் கோபம் வரும்போது என்ன செய்கிறானுவன்? நம்பியார் கோபம் வரும்போது சிரிக்க தானே செஞ்சார். அந்த சிரிப்புக்குள்ளே ஒரு கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை இந்த மந்திரத்தில் பதிவு பண்ணி காட்டுறார். சிரித்து 4 வேதங்களும் வழிபட்ட மறைக்காடாகும். இந்த தலம் 4 வேதங்கள் வழிபட்ட தலம். வேதங்களால் தான் அந்த கோயில் எது பூட்டப்பட்டது? கதவு பூட்டப்பட்டது. வேதங்கள் தேவதைகளாக நின்று வேத மந்திரங்களால் இந்த கதவு பூட்டப்பட்டது. அந்த ஊர்க்காரங்க கதவு பூட்டப்பட்டதுனால வேறு வழி அமைத்து கொண்டு அந்த வழி, அப்போ இப்போ நம்ம கோயில் எடுத்துக்கிட்டால் இந்த கதவை திறக்க முடியலன்னா அந்த கதவு வழியாக வர்ற மாதிரி வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் போகும்போது இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேதங்கள் தேவதைகளாக நின்று மந்தள ஒலி எழுப்பி எதை பூட்டிட்டு? கதவை பூட்டிட்டுன்னு சொன்ன உடனே இந்த வழியாக தான் நாங்கள் போகிறோம், எங்களை அப்படி போங்கன்னு சொல்லும்போது அவர் அந்த வழி எனக்கு வேண்டாம், நான் நேர் வழியில் போவேன்னு சொல்லி அப்பரை பாட சொல்லி, சதுரம் முறை தான் அந்ததுக்கு அவருக்கு பாட்டு, சதுரம் பன்னிநேர் மொழியாளுங்கிற பாடலை பாடி அந்த கதவை என்ன செய்கிறாரு? திறக்கிறார். இறைவன் திறப்பதற்கு தாமதமான போது இரக்கமொந்திலீர் அப்படின்னு பாடணுன்னு என்ன செய்கிறது? திறக்கிறது. அந்த வேதங்கள் வழிபட்ட பிறகு அந்த கதவை பூட்டி விடுகிறது. அது ஏன் பூட்டிச்சுங்கிற விளக்கமெல்லாம் நம்மகிட்ட இப்போ இல்லை. அந்த வேதம் வழிபட்டதை இதில் எடுத்து சொல்கிறார். வேதம் வழிபட்ட ஒரு கோயில், வேதத்தால் கதவு பூட்டப்பட்ட கோயில், ஆனால் திருமுறையால் திறக்கப்பட்டது. வேதம் பூட்டிய கதவை திரும்ப ஞானசம்பந்தர் என்ன பாடி பூட்டினார்? பாடி பூட்டினார். அந்த பார்வையெல்லாம் பார்க்கணும். அந்த பார்வையை பார்த்து என்ன சொல்லணும்னா, ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. வேதம் செய்ததை தமிழ் செய்யும், தமிழ் செய்ததை வேதம் செய்யணும், சமப்படுத்தணும். வேதம் செய்ததை தமிழ் செய்யும், தமிழ் செய்ததை வேதம் செய்யும். மொழிகளால் உயர்வு தாழ்வு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. மொழிகளை கொண்டு உயர்வு தாழ்வு சொல்லக்கூடாது. அடுத்த பாடப்பகுதிக்கு வாங்க. தேவார பகுதி நிறைவு.